பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து சமீபத்திய மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. மண்டல 5, 6, 8 நடந்த ஊதியதும் நிரந்தர பணியாளர்களுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. மக்கள் தோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போதான் ஒரு அட்டென்ஷன் ஆனிச்சு இந்த போராட்டம் தான். ஆனால் அவங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு மீடியாவில் தான் பெருசாக பேசப்பட்டது இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட தொடர்ச்சி என்னன்னா, நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பழனி மாதிரி ஒரு பயங்கர பின்தங்கிய இது, சேலம், இப்போ 2015 உங்களுக்கு ஞாபகம், இந்தியா தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் அது வந்து நேஷனல் மீடியாவும் சரி, இங்கே இருக்கிற மீடியாவும் சரி, பயங்கரமாக சென்னையில் மனிதநேயம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மனிதநேயம் ஏன் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஒப்பந்தத்திலிருந்து நிரந்தர பணியாளராக ஆக்குவோன்னு சொல்லி பழனி, புதுக்கோட்டை, சேலம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் சென்னையை வந்து உங்களை பாதுகாத்தது நம்மளே. ஸோ வந்து அவங்க தான், அதுவும் அவங்க வந்து சும்மா பஸ்ஸில் இதெல்லாம் கூப்பிட்டு வரல, அதே வண்டியில் நிற்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க. 8 மணி நேரம் பயணம் அந்த மலையிலேயே. அவங்க வந்து தங்கினதெல்லாம் இங்கே ஒரு சின்ன கூடாரம் இந்த மாதிரி தான் தங்கினாங்க மண்டபத்தில். ஸோ அவங்க இன்னமும் பழனி இந்த மாதிரி பழனினே சேலம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இன்னமும் நிரந்தர பணிகளுக்காக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபிட்னஸ் இதுக்காக நான் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டப்ப 2018 இங்கே எனக்கு தெரியாது. இதோட மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு ரிப்பன் பில்டிங் வெளியில். அவங்கள வர விடாமல் தடுத்து அவ்வளோ உயிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதே இதில் மெட்ரோவும் நடந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்து 24 மணி நேரத்தில் அவங்க ஃபுல்லாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக உழைச்சிட்டு இருக்கவங்க, அவங்களோட பணிக்காகவும் அவங்க போராட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இன்னமும் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அது இன்னமும் கேள்விக்குரியதாக. நன்றி.